ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போக எவ்வளோ நேரம் டைம் ஆகுது, அப்புறம் நான் எந்த மாதிரியெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பஸ் இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வர பஸ் எல்லாமே மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக தான் போகும். ஸோ நான் மெட்ரோவுக்கு போயிட்டே இருக்கேன். இங்கே கவர்மெண்ட் பஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஏற ஸ்டாப்லேருந்து மெட்ரோ ஸ்டாப்புக்கு ஒரு 6 ரூபீஸ் பஸ் ஃபேர். இதுக்கு முன்னாடி 5 ரூபீஸ் இருந்தது. இப்போ 6 ரூபீஸ் மாற்றிட்டாங்க. ஸோ கரெக்டாக கேட் இருக்கும், ராஜராஜேஸ்வரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யூஸ்வலாகவே டிராஃபிக் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பஸ் டிராஃபிக்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்கிட்ட பர்டிகுலராக ஸ்டாப்க்கு தரமாட்டாங்க. ஒரு சில பஸ் தான் அங்கே போகும். இங்கே செம ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இந்த வழி மைசூர் ரோடு போகிற வழி. ஸோ அப்படியே மெட்ரோ கிட்ட ஸ்டாப் கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே நடந்து உள்ளே போயிட்டு என்னோடய செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். யூஸ்வலாக தெரியும் மெட்ரோவில் பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். அங்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க ஒயிட்ஃபீல்ட் மெட்ரோ வர 2 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேகமாக மேலே போனால் ட்ரெயினே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. யூஸ்வலாக மெட்ரோ எப்போவுமே ஃப்ரீயாக இருக்காதுங்க. ஒரு மிட் ஆஃப்டர்நூன் அப்படி தான் ஃப்ரீயாக இருக்கும். என்னோடய ஸ்டாப்லேருந்து நான் ரீச் ஆக வேண்டிய ஸ்டாப் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ட்ராவல் இருக்கும். 23 ஸ்டாப்ஸ். 10:29க்கு ஏறிட்டு அப்புறம் 11:30 சம்திங் அப்படி தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளவே ரீச் ஆனேன். என்னோடய ஆஃபீஸ்க்கும் மெட்ரோக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது ஆஃபீஸ்க்கு வெளியே. செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. ஈவினிங் டைம்லாம் ஃபுல் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராயிட்டேன். இதுதான் என்னோடய ஆஃபீஸ் வியூ. செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் டைம் மார்னிங் டைம்லாம் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லா பிளேஸுமே ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய பில்டிங்க்கு நான் வந்துட்டேன். 11:36க்கு நான் உள்ளே என்டர் ஆகிறேன். யூஸ்வலாக ஆஃபீஸ் பர்மிசஸில் எந்த மொபைலுமே அலோடு இல்லை. நான் தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியல, செக்யூரிட்டி இருந்தாங்க. ஸோ நான் உள்ளே தான் எடுத்தேன். 6th ஃப்ளோர் என்னோடய ஒர்க்லாம் நான் கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ மீட்டிங்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே சிட் அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க. சோஃபா போட்டிருப்பாங்க. ஸோ என்னோடய கொலீக்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஆலு பரோட்டா தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இது ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்ததுனால ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எனக்கு இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ 3 அந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன். செம்ம வெயிலுங்க. நான் மட்டும் தான் தனியாக கிளம்புறேன். பிகாஸ் என்னோடய கொலீக்ஸ்க்கு எல்லாருக்குமே வேறு ஷிஃப்ட். ஸோ என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சதும் நான் அப்படியே கிளம்பிட்டேன். அகெயின் பார்த்திங்கன்னா வந்த வழியே திரும்பியும் மெட்ரோ ஸ்டேஷனுக்காக போயிட்டுருக்கேன். நான் பெங்களூரில் இருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 1 இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. ஸோ செம்ம கஷ்டமாக இருக்குங்க ட்ராவல். மெட்ரோ இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டர். பட் இருந்தாலுமே என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 ஹவருங்க ஒன் டைம் வரத்துக்கே. நான் அப் அண்ட் டவுன் 3.5 ஹவர்ஸ் நான் க்ளோஸ் டு 3.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். செம்ம கஷ்டமாக இருக்கும். வேறு வழியே இல்லை, தான் ஆகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ மோஸ்ட்டாக எந்த கம்பெனியுமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அதுவும் நின்றுட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீட் கிடைச்சா பெருசாக தெரியாது. ஃபோன் பார்த்துட்டு இல்லாட்டி ஏதாச்சும் சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாச்சும் வரலாம். சீட்டும் கிடைக்காது. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு சில நாள்லாம் நிற்க கூட ஜாகா இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயின் புரியும். ஸோ நான் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு இறங்கியாச்சு என்னோடய ஸ்டாப் கிட்ட. மெட்ரோ விட்டு வெளியே வந்தால் பாருங்கள், இங்கே அதுக்கு மேலே வெயில் பட்டையை கிளப்புதுங்க. முடியல. இன்னும் சம்மரே ஸ்டார்ட் ஆகலை. பட் வெயில் ரொம்ப இருக்குது. அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன்.
நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க டே டு டே லைஃப்பில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பஸ்ஸும் வந்தது. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். இப்படி தாங்க என்னோடய லைஃப் வந்து 3 இயர்ஸாக போயிட்டுருக்கு. சாரி 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு. ஆஃபீஸ்க்கு போனோன்னா சாலிடாக 3.5 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் இருக்கும். நான் ஏன் 4 ஹவர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இன் பிட்வீனில் வெயிட்டிங் டைம் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அப்படி சொல்கிறேன். See you guys in next interesting video. Bye.